காசாவில் இருக்கக்கூடிய கல்லறைகள்லாம் இப்போ இராணுவ முகாம்களா இஸ்ரேல் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். அது தொடர்பான வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுக்கு ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் உதவி செஞ்சாங்க. 8லிருந்து 10 எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு தாரவாத்து தனக்கு பெரிய துரோகம் செஞ்சு விட்டது பாகிஸ்தான் அப்படின்னு இப்போது ஈரான் புலம்புறாங்க. ரோபோ படகுகள் அமெரிக்காவில் இருந்து ஈரான் பக்கமாக போகுது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் தரைப்படையை கட்டி எழுப்புறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க ஈரானில். அதே மாதிரி 10,000த்துக்கும் மேற்பட்ட வீரர்களை களமிறக்கிறதுக்கு அமெரிக்காவும் தயாராகிட்டுருக்கு. ஈரான் தனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்ததா சொன்னாங்கல்ல ட்ரம்ப்பு, அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய பழக்கமும் கிடையாது. பதிலுக்கு ஈரான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நம்பலாம். UAE மீது இப்போ முக்கியமான தாக்குதல் நடத்த போகிறாங்க. 5 பிளேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக ஃபார் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரான் எனக்கு பரிசாக கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அது ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இன்றைய தினம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் மூலிமா புரியுது. ஈரான் ட்ரம்ப்புக்கு பரிசு எதுவும் கொடுக்கல. ஆனால் ஈரான் மூலியமாக பாகிஸ்தானுக்கு 8+2 படகுகள், அதாவது எண்ணெய் டேங்கர்கள் போனது. முக்கியமான நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க ஈரான். அந்த வகையில் பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த அனுமதி கிடைச்சது. இப்படிப்பட்ட ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 எண்ணெய் டேங்கர்களையும் அது அப்படியே அமெரிக்காவுக்கு தாரை வாத்துருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, பாகிஸ்தானுக்கு ஈரான் உதவி செய்தது எங்களுக்கு நல்லதாக போச்சு, நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ட்ரம்ப்போட ஸ்டைல். பேச்சுவார்த்தை ஈரானோட நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருக்க விரும்புகிறாங்க. 7 நாள் அவங்கள அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதனுடைய கால அளவை 10 நாட்களாக மாற்றுறேன். 1 வார காலத்திற்கு நான் அவங்கள அட்டாக் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் இப்போ செய்தியாக சொல்லியிருக்காரு. காசாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு பகிர போகிறேன். கரீம் அப்படிங்கிற ஒரு பிஞ்சு குழந்தை, அதனுடைய கால்களில் ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். சிலுவையில் அறைவதை விட கொடுமையான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அப்பா, அந்த கரீம் அப்படிங்கிற அந்த பையனுடைய அப்பா மொசாமா அபு நாசர் அப்படிங்கிறவரோட அல் மகாசி அப்படிங்கிற அகதிகள் முகாமுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு இஸ்ரேலுடைய IDF படை அவங்கள சுற்றி வளைச்சு அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய காலில் ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கொடூர மனம் படைத்தவர்கள் உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். இவங்களை முடிச்சு விடுறது எப்போ அப்படிங்கிறத ஈரான் இப்போது அந்த நாளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே பிறப்பதே இறப்பதற்காகத்தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பிறக்கும் போதே அவங்க காதில் சொல்லிடுவாங்க போல். இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் மிக முக்கியமான கல்லறைகளை சூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகள்லேருந்து மனிதர்கள் மறுபடியும் உயிர் தெழுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. யார்? இஸ்ரேலியர்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகளை தோண்டி அதுக்குள்ளே தனது இராணுவ தளங்களை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காசாவில் பாலஸ்தீனியர்கள் வாழலையா பிரசாத் அப்படின்னு கேட்டால், காசாவில் பாலஸ்தீனியர்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்காக தான் ஈரான் தன்னுடைய ப்ராக்ஸி டீமை வச்சு இங்கே பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய 2 கல்லறைகள் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டு அது இராணுவ தளங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவ தளமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய 2வது கல்லறையை தான் இப்போ நீங்கள் சேட்டலைட் வியூவாக பார்த்துட்ருக்கீங்க. இஸ்ரேலியர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களில் இதுவும் ஒன்று. அமெரிக்கா வளைகுடா பகுதிக்கு இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திட்டத்தின் கீழே ரோபோ படகுகளை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. இந்த ரோபோ படகுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்மேன்டு, ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, ரிமோட் மூலியமாக இயக்க முடியும். அதை அப்படிப்பட்டதை இப்போ மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அனுப்பி இப்போது விளையாடி பார்க்குறாங்க. ஏற்கனவே உக்ரைனுக்கு இதே மாதிரியே உதவி செய்து
ரஷ்யாவினுடைய கருங்கடல் ஏரியாவில் சில விளையாட்டுக்கள் காட்டினாங்க. ஸோ ஆழ்கடல் யுத்தம் அப்படிங்கிறதுல கைதேர்ந்த ஒரு விஷயமாக இந்த ரோபோ படகுங்கிறது பார்க்கப்படுது. ஏற்கனவே இதை ஈரான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் சக்ஸஸும் பார்த்துருக்காங்க. பட் இதை அமெரிக்கா இதில் லேட்டாக நுழைஞ்சாலும் 5 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய தானாக இயங்கக்கூடிய வேகப்படகு GARC அப்படிம்பாங்க, கார் அப்படின்னு 450 மணி நேரத்துக்கு மேலே அதுவாக இயங்கும். 450 மணி நேரத்துக்கு மேலே 2200 கடல் மைல்களுக்கு அப்பால் போய் ரோந்து பணியிலையும் ஈடுபடும். இப்படிப்பட்ட அந்த ரோபோ படகை இப்போது அமெரிக்கா ஏவிருக்காங்க ஈரானுக்கு எதிராக. இதன் மூலிமா அவங்க சாதிக்க விரும்புவது என்ன அப்படின்னா, தரைப்படை இறக்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் சக்ஸஸ் ரேட்டிங் கிடைக்கும். மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஈராக்கினுடைய வான்வெளி பரப்பில் இந்த KC-135 அப்படிங்கிற எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானம் ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல ஈரானால் வீழ்த்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த KC-135 உதிரி பாகங்கள் இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல். அது தொடர்பான வீடியோக்களும் நமக்கு கிடச்சிருக்கு, அதை பார்க்கலாம். நமக்கெல்லாம் கார்கில் போர் பற்றி தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? கார்கில்ல வாழக்கூடிய எல்லா மக்களுமே ஏழைகள் அப்படின்னு. பணக்காரங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பணம் இருப்பவர்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள் அல்ல. இனத்தானோ தன்னுடைய கூட பிறந்தவங்களோ இல்லை ஒரு தாய் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகளோ கஷ்டப்படும் போது அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் லடாக்கினுடைய கார்கில்ல எங்கேயோ ஈரானில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக இங்கே இருந்து தன்னுடைய நகைகளையும் பணத்தையும் சேமிப்புகளையும் உடைமைகளையும் பாத்திரங்களையும் அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வு அரங்கேறியிருக்கு. கொடுக்கக்கூடிய ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு தெரியாது, ஆனால் கொடுக்கக்கூடிய மனம் உலகத்தை விட பெருசு. அப்படி அன்புள்ளம் கொண்ட நபர்களால் லடாக்கினுடைய கார்கில்ல இருந்து டைரக்டாக இப்போது ஈரானை நோக்கி செல்ல இருக்கிறது உதவி பொருட்கள். இது அரசாங்கத்தினுடைய உதவி அல்ல, மக்கள் நேரடியாக அன்பின் பால் அந்த ஈரானிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்திற்குமாக அனுப்பி வைக்கக்கூடிய பொருட்கள். பாகிஸ்தான் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறதா திட்டமிட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு பாகிஸ்தானில் வச்சு கிடையாது. காரணம் என்னென்னா, தாங்கள் அனுப்பிய எண்ணெய் டேங்கர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்கும் தான் நாங்கள் அனுப்பிச்சோம். ஆனால் அந்த எண்ணெய் ஷிப்பு எல்லாத்தையுமே போட் எல்லாத்தையுமே நீங்கள் அமெரிக்காவுக்கு தாரவாத்திருக்கீங்க. இது எந்த வகையிலையும் ஏற்புடையதல்ல. எங்களுடைய எதிரிக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய எதிரிகளை உங்களுடைய எதிரிகளாக நாங்கள் நினைப்போம் தான் நினச்சோம். ஆனால் பாகிஸ்தான் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டதுங்கிறத ஈரான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நாட்டோ படைகளை இந்த போருக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டது, அமெரிக்கா இந்த போரில் உள்ளே என்ட்ராயிருக்கும், ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கும், அது உண்மைதான். எங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய நட்பு நாடுகள் நாங்கள் அடி வாங்குறத பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படிங்கிறத நான் நம்பினேன். ஏன்னா நாட்டோ நாடுகள் அடி வாங்கும்போது நாங்கள் துணையாக போய் நின்றோம். உக்ரைன் போரில் அதிகமான அளவில் நிதியை செலவு பண்ணது நாங்கள் தான். அப்போ எங்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க வருவாங்கங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்க நான் வச்ச டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நாட்டோ நாடுகளுக்கு டெஸ்ட் வச்சு பார்த்தீங்களா? அப்படியா? ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள், ஏன் இட்டாலி, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள்லாம் பின்வாங்கச்சில்ல, அதை மையப்படுத்தி அவர் பேசுகிறார். அப்போ இனிமேல் நாட்டோவுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறதுல இப்போ நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறதையும், நாட்டோவை கலைப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது நெருங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஈரான் இந்த போருக்கு முன்னாடி ஒரு பீப்பாயினுடைய விலை எச்சா எண்ணெயை $47 வித்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவில் நட்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த போருக்கு பிறகு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போருக்கு பிறகு அவங்க ஒரு பீப்பாயினுடைய ரேட்டை அமெரிக்க டாலருக்கு இணையாக $120 விற்கிறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ் தான். அதனால தான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ஈரான் மறுக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா போரை கண்டினியூ தானே பண்ணுவாங்க, எதுக்காக போரை நிப்பாட்டணும்? ஆனால் அவங்க போர் நடத்துனாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய பைக்லையோ கார்லையோ டாக்ஸிலையோ எதுலேயுமே பெட்ரோல் போட முடியாது. போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு அவங்க உருவாக்கலை அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமுமே லாக்டவுனை நோக்கி போயிடும். நான் இப்போது UAEயில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். ஃபேர் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் UAEயில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான தளங்கள் மீது ஈரான் அட்டாக் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு கிடச்சிருக்கு.
இது ஈரானே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 இடங்கள் எது எது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் ஏறிடுங்க, எவாக்குவேட் பண்ணிடுங்க. ஜபல் அலி பவர் அண்டு டிஸ்அலினேஷன் காம்ப்ளெக்ஸ் துபாயில் இருக்கக்கூடிய இடங்கள். பரக்கத் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் அபுதாபி அந்த இடம். அல் தவிலா பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடம். துபாயினுடைய எம் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடம். முகமது பின் ரஷீத் சோலார் பார்க் அப்படிங்கிற இடம். இப்படி 5 இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் தாக்குதல் நடத்தும் போது தவறி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தின் மீது கூட அட்டாக் நடத்தப்படலாம். அதனால் அந்த பில்டிங்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து போயிடுங்க. இது ரிலேட்டடாக சேட்டலைட் சேனல்கள்லையும் இந்த செய்திகள் ஒளிபரப்பாயிருக்கு. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சப்போஸ் அங்கே இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளைட் கிடைக்கிது. அவ்வப்போது துபாய் அரசு ஃப்ளைட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்முடைய நாடுகளுக்கு திரும்பிடுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.